வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டிடிஎஸ் ஆன் பேமெண்ட்ஸ் பை ஃபர்ம்ஸ் டு பார்ட்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் டிடிஎஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இன்கம் டேக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நியூ ப்ரொவிஷன் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓல்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா 194T, நியூ செக்ஷன் பார்த்திங்கன்னா 393 ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அண்ட் எல்எல்பிஸ்க்கு, பேமெண்ட்ஸ் டு பார்ட்னர்ஸ்க்கு கவர் ஆகும். இது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேலரி, ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், போனஸ், கமிஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது அட்ராக்ட் ஆகும். டிடிஎஸ் ரேட் பார்த்திங்கன்னா 10%. சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர் பேன் ப்ரொவைட் பண்ணலன்னா உங்களுக்கு ரேட் 20% இன்க்ரீஸ் ஆகும் அண்டர் செக்ஷன் 206AA. இதோட த்ரெஷோல்ட் லிமிட் பார்த்திங்கன்னா 20,000 பர் பார்ட்னர் பர் ஃபினான்ஷியல் இயர். இஃப் டோட்டல் பேமெண்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 20,000க்கும் லெஸ்ஸாக இருந்ததுன்னா டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகாது. டைம் ஆஃப் டிடக்ஷன் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறது இல்லைன்னா ஆக்சுவல் பேமெண்ட் விச்எவர் இஸ் எர்லியர் அந்த இதில் உங்களுக்கு டிடக்ட் பண்ணணும். இது எப்பத்துலேருந்து இது அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னா, for the financial year 2025 and 2026 1st ஏப்ரல்லேருந்து அசஸ்மெண்ட் இயர் 2026 and 2027. ஸோ இப்போத்துலேருந்து இது அமலுக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேபிட்டல் வித்ட்ராயல்ஸ்க்கு நோ டிடிஎஸ், ஒன்லி இன்கம் டைப் பேமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகும். சப்போஸ் நான் ஃபார்ம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தவிரிட்டா அது அசஸி இன் டிஃபால்ட்டாக ட்ரீட் ஆகிக்கும். உங்களுக்கு அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் 30% ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். எக்ஸ்பென்ஸாகவே அது ட்ரீட் பண்ணாது. அண்டர் செக்ஷன் 40 சப்செக்ஷன் A சப்செக்ஷன் IA. ஸோ இதில் உங்களுக்கு 30% ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணிடும். இதுக்கு இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7th ஆஃப் தி ஃபாலோயிங் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்தோட அமௌண்ட்டு May 7th நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஃபார் மார்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அந்த டைம் April 30th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுதான் செக்ஷன் 393 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் ஃபைலிங்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸை அஃபோர்டபுள் காஸ்ட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது ரெக்யர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.